ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எஸ்வி கோமில் ஒரு கருவாட்டு தொக்கு பார்ப்போம். இந்த கருவாடு பேர் வந்து வஞ்சர மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க, நெய் கருவாடுன்னு சொல்லலாம், சீலா கருவாடுன்னு சொல்லலாம். இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு இப்படி தேய்ச்சி ஒரு 4-5 தடவை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தனியாக பேச்சுலர் கூட செஞ்சிடலாம். பெருசாக நிறைய பொருளாக எதுவும் தேவையில்லை. நல்லா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கழுவிடுங்க. நல்லா தேய்ச்சி ரொம்ப அமுக்குனா அமுங்கிடும். சாஃப்டாக இருக்கும் இந்த கருவாடு, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ். அடுப்பை பற்ற வச்சு வானொலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. சோம்பு, வெந்தயம் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கும் போது அந்த கருவாடு அதையும் போட்டு லைட்டாக, இந்த வெங்காயம் போடும்போது லைட்டாக அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு 2 பிரட்டி எடுத்துருங்க. அந்த மாதிரி அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துருங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பிரட்டி விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இப்போ உப்பு கொஞ்சமாக, கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிளகாய் பொடி போடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரிங்க எண்ணெய் பிரிகிற மாதிரி இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ புளி கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. எடுத்து வச்ச புளியை தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இப்படி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கொதி வரும்போது கருவாடு போட்டுடலாம். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கருவாடு போட்டுருங்க. கருவாடு போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லா அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு கருவாடு தொக்கு. இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம். கொஞ்சமாக சாப்பிட்ற குழந்தைங்க கூட நிறைய சாப்பாடு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும்.